ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்னென்னா, நம்ம பசங்களாம் ரூம் மேட்ச் கூப்பிட்டாங்க, கிராஃப்ட் லேண்ட் மேட்ச்சு. என்னென்னா அவனுங்க ஒரு ரூல்ஸ் வச்சுட்டானுங்க. அவனுங்க சொல்கிற கன்று மட்டும் எடுத்து ஆடணுன்னு ஆளுக்கு ஒரு சான்ஸு. ஃபஸ்ட்டு எனிமி ப்ரோ சொன்னார், என்னென்னா நம்ம யூஎம்பி கன்று எடுத்து ஆடலாம் ப்ரோ அப்படின்னாரு. சரின்னு எல்லா பேரும் யூஎம்பி எடுத்துட்டோம். யூஎம்பி எடுத்துகிட்டு நானும் ஆள் போட்டு அப்படி இப்படின்னு போனால் வந்துட்டார் ஒருத்தர். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துட்டு அடிச்சிட்டாங்க. நக்கிட்டு போச்சு. ஃபஸ்ட்டு ரவுண்டு நக்கிட்டு போச்சு. சரி, செகண்ட் ரவுண்டாச்சும் அடிக்கலான்னு சொன்னால், ப்ரோ நாங்கள் கன்று சொல்லணும் ப்ரோ அப்படின்னு நானுங்க. சரி என்ன கன்று அப்படின்னு கேட்குறதுக்குள்ளே நம்ம டீம் எடுத்து போனோம். சரி நம்மளும் போகணும். அதுக்கடுத்து ப்ரோ கன்று சொல்லணும் ப்ரோ அப்படின்னோடனே ரிட்டன் வந்தோம். போனோடனே MP40ன்றானுங்க. சரி நம்ம போய் MP40 எடுப்போம்னு போய் எடுத்தேன். போய் எடுத்தோடனே யூஎம்பி கீழே போடணும்ல, அதனால் பேக்கத்தில் வந்து யூஎம்பி கீழே போட்டுட்டு உடனே லெஃப்ட்டில் வந்துட்டானுங்க. ஐயோ அப்படின்னு ஓடுறேன். பின்னாடி ஒருத்தர் என்னை பார்த்துட்டான் போல. அவன் என்னை பார்க்கலையா பார்த்தானான்னு தெரியல. ஆனால் நான் பின்னாடி போய் பைத்தியக்கார மாதிரி அடிக்காமல் சும்மா நான் இருக்கேன்னு காமிச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் டேமேஜ் கொடுத்தேன். கரெக்டாக வால் போட்டான். மெண்டல்னா அதுக்குள்ளாட்டி ஏறி போய் அடிச்சிருக்கணும். வால் போட்டு அவன் உள்ளே மெண்டி சுற்றிட்டியான். சரி வாழை உடைப்போம் அப்படின்னு வாழை உடைச்சிட்டு உள்ளே போகணும். காணா போயிட்டியான். சரி இவங்க ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு ஒருத்தர் 75 90 இவ்வளோ. இந்த ரவுண்டும் நக்கிட்டு போகுது, எல்லா ரவுண்டுமே நக்கிட்டு போகுது. சரி நம்ம டீமோட என்ன டுங் பண்ணுறாருன்னு பார்ப்போம். அவரும் ஃபஸ்ட் இதுலேயே செத்துட்டார். ஆனால் எல்லாருமே ப்ரோ பிளேயர் தான். சரி அடுத்த ரவுண்டு போகலாம். அடுத்த ரவுண்டு என்ன பண்ணுவோம், அதே தான் நம்ம சொல்கிறக்கு. இப்போ நான் வந்து M519 அவனுங்களுக்கு ஒன் டாப்லாம் அடிக்க தெரியாது. நான் M519 கதறானுங்க பசங்க. சரி MP40 கீழே போயிட்டு M590 ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் M590 எடுத்துட்டேன். எடுத்தோடனே சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் நானும். சரி வால் போட்டு ஏறினேன். நானும் நார்மலாக தான் போகிறேன். எல்லா பிளேயர்ஸும் பண்ணுற மாதிரி நான் வால் போட்டு தான் ஏறுவேன். ஏறிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கேன். ஏறுறேன். அவனுங்களும் அடிக்க மாட்டேறாங்க, நானும் அடிக்க மாட்டேறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஷாட் விட்டால் மிஸ் ஆகிட்டு, செகண்ட் ஷாட்டும் மிஸ் ஆகிட்டு, தேர்ட் ஷாட்டும் மிஸ் ஆகிட்டு. வால் தான் சும்மா தான் போடுறேன் பாட்டு மாதிரி. அதுக்கடுத்து பின்னாடி போய் பார்த்தா பின்னாடி ஒருத்தர் இருக்கான். உட்காந்து அடிப்போம் பார்த்தா எப்படி நல்லா அங்கே M590 அடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஒரு ஷாட்டு வைப்போம். ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது ஷாட்டும் மிஸ் ஆயிடுச்சு. மூணாவது ஷாட்டாச்சும் விழுந்துருவேன். அதுவும் விழுவல. ஒரு ஷாட்டு கூட விழுவு கேஸ். அப்புறம் லெஃப்ட்டில் ஒருத்தர் வந்து அவனுக்கு ஒன் டாப் வைக்கலாம் பார்த்தா மிஸ் ஆகிட்டு. செகண்ட் ஷாட்டும் மிஸ் ஆகிட்டு. தேர்ட் ஷாட் என்ன போதோ அதுக்குள்ளாடி அவன் சுற்றுவால் போட்டான் போல். நம்ம டீம் டேமேஜ் கொடுத்துருக்குறான். இவனுக்கு இப்போ ஐயோ நக்கிட்டு போச்சு. டீம் நக்கிட்டு செத்துறாரு. ஐயோ நம்ம உட்காந்து அடிக்க பார்த்தா வால் தான் போட முடியுது, அடிக்க முடியலை. ஒன் டாப்பே ட்ரை பண்ணக்கூடாது கைஸ். இதுக்கப்புறம் ஒன்லி அழுத்தி பிடி தான் பண்ணணும் போல். ஒன் டாப்பே விழுவ மாட்டுது. ஐயோப்பா அத்தடியா அம்மாடியா, ஐயோ அப்பாடியா அத்தடியா அம்மாடியா ஐயோ பார்த்துங்க. ஐயோ இவங்க வேறு வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. ஒரு ஒன் டாப் கூட விழுவ மாட்டுது. என்ன ட்ராக் பண்ணாலும் விழுவ மாட்டுது. ஐயோ டேமேஜ் கொடுத்துருவாண்டா, வால் போடுறா. மெடிக்கேட் இருக்குன்னா இங்கே ஒரு ஓட்டை இருக்குது, அதில் நம்மளை பார்த்துட்டாங்க. சரி அவனே அடிச்சு விட்டான் அந்த ஓட்டையை. நம்ம இன்ஹேலரை போட்டு மெதுவாக போவோம். போடுறேன் ஐயா நீ பார்த்துட்டியா. அதனால் வாழை போட்டு பின்னாடி பார்த்தா பின்னாடி ஒருத்தன் முன்னாடி ஒருத்தன் எல்லா சைடும் ஒருத்தன். ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஏறி போய் ஒரு வாழை போட்டு அடிக்கலாம் அப்படின்னு நான் ஏறுறேன். ஒருத்தனே காணும். சரி இந்த சைடு வந்தால் இங்கே 2 பேர். என்ன பண்ணுறது இப்போ? இந்த சைடு ஒருத்தன் அந்த சைடு ஒருத்தன், 2 சைடும் ஆள் இருக்காங்க. சரி ஃபஸ்ட்டு இவனை முடிச்சு விடுவான்னு ஒரு ஷாட்டு, சரியான ஷாட்டு. அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் எதிர்பார்த்தாலும் இல்லையான்னு தெரியல. நான் எதிர்பார்க்கல. இன்னொரு ஷாட்டு பட்டுன்னு அப்படியே ஒரு அமௌண்ட்டை போட்டு விடுவான். கதறி இருப்பாங்க பசங்க, என்னடா இப்படி அடிக்கிறியா அப்படின்னு. சரி அதுக்கடுத்து 2 பேர் ஆனால் நல்ல பிளேயர்ஸ் தான் எல்லாருமே. அதில் ஜாய் பாய்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் சரியான ப்ரோ பிளேயராக இருந்தார். நம்மளுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு. அவர் எல்லா ஐடியிலேருந்து வருவார். நல்ல பிளேயர் அவர். என் ஃப்ரெண்டு கூட என் கிளாஸ்மேட் தான் அவர். நல்ல பிளேயர். அடுத்து M10டானுங்க. நம்ம M10ல் அவனுங்க அழுத்தி பிடிச்சது மேலே தூக்குவோம், அந்த ஸ்லோவாக உட்பேக்கரில் தூக்குவோம், அந்த மாதிரி தூக்குவோம் அப்படின்ட்டானுங்க. சரி தூக்குங்க, நான் ஒன் டாப் தான் அடிப்பேன்னு சொன்னேன். ஏறி போய் ஒரு வால் போட்டேன்னே வந்தானுங்க. ஐயோ மிஸ் ஆகிட்டு. 2 ஷாட்டும் மிஸ் ஆகிட்டு. நான் வேறு ஓப்பனில் இருந்தேன்னா ஓரின் போட்டேன் பைத்தியக்கார மாதிரி. ஓப்பனில் இருக்கவனை அடிக்காமல் நான் ஒரு டேமேஜ் விடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஜாய் பாய் முடிச்சிட்டாரு. நம்ம டீம் ஜாய் பாய் முடித்தோடனே வால் போட்டு அடைக்கிறாரு. ஏன்னா நான் அவர் கில் எடுக்கணுமா. சரி நம்ம வால் போட்டு ஏறி போய் அவன் அடிக்கிறதுக்குள்ளே அடிச்சிருவோன்னு சொல்லி வாழை உடைக்கலான் இருந்தேன். சரி வாழை உடைப்பேன். டும்முன்னு ஒரு 2-3 சாப்பிட்டுட்டேன். வந்துட்டேன். வெளியே வரல. குச்சி பார்க்குறேன் எங்கே இருக்கா, என்ன பண்ணுறான். கன்று எடுத்துகிட்டு இருக்கான் பையன். வால் போட்டு வெளியே வந்தான். ஒரு ஷாட் வச்சே மிஸ் ஆகிட்டு. செகண்ட் ஷாட் வைக்கலான்னு போகிறேன், வாழை காணோம். வால் போட்டு தப்பிக்கிறார் அந்த தலைவர். சரியான டேமேஜ் கொடுத்தேன் பையன். அதிலே சுற்று வால் போட்டு உட்காந்துட்டாரு. வெளியே போனால் ஒன் டாப் வைக்கிறான்னு. சரி ஒன் டாப் கிட்ட அழுத்தி பிடி வந்து லைட்டாக தான் 50-50 தான்.
ஒன் டாப் கிட்ட அதெல்லாம் 50-50 தான், அவ்வளோ சீட்டு கீழெல்லாம் பார்த்தாது. அதனால சரி நம்மளும் ஒன் டாப்பே அடிப்போம், அழுத்து தானே செய்கிறானுங்க அப்படின்னு பார்த்தா வால் போட்டு தப்பிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் டேமேஜ் கொடுக்கன்னு தெரியுது, அதனால் வால் போட்டு தப்பிக்கிறான் பையன். நானும் மேலே தூக்குறேன் தூக்கிட்டே இருக்கேன். வானத்துக்கு தான் போகுது, ஏமே லாக் ஆகலை. இப்போ ஒரு தடவை சும்மா சுட்டுக்கிறேன் நான்லாம். ஐயோ அப்புறம் ஒரு டேமேஜ் விட்டேன். ஜாய் பையை மிஸ்டார், சரியான ஷாட் வச்சு சரியான கேம் பிளே கொடுத்தாரு ஜாய் பை அங்கே. சரி அதுக்கடுத்து அடுத்த ரவுண்டு யார் சொல்கிறோன்னு பார்த்தா ஜாய் பை தான் சொல்லணும். என்ன சொல்ல போகிறாரு நானும் ஆவலோட காத்துட்ருந்தேன். அவர் சொன்ன கண்ணுக்கு நான் கதிகளையே போயிட்டேன். ஏன் ஐயார் தமிழ் மாதிரி பேசுகிறேன்னா அவர் சொன்ன கண்ணை நீங்களே பாரு. ஸ்கேரா ஸ்கேரா பாருங்கள், ஸ்கேர் சொல்லுவார்னு நினச்சா இந்த கண்ணை சொல்லிட்டார். இந்த ஸ்னைப்பர் இதில் எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்தா ஒருத்தர் ஏறி வந்தார். வெப்போன் பண்ணேன். எனக்கு வேறு ஸ்னைப்பர்லாம் ஹெட்ஷாட்லாம் வராது. ஸ்னைப்பர்னால் ஆடுவேன், ஹெட்ஷாட்லாம் எப்படி அடிக்கிறது? வெளில வந்து ஸ்கோப்பு தான் வச்சு அடிச்சிட்டாரு. பெரியான ப்ரோ பிளேயராக இருப்பார் போல் ஸ்னைப்பரில். அதுவும் ஸ்னைப்பர் ஹெட்ஷாட்டு அமௌண்ட்லாம் போட்டார். வெறுப்பாயிடுச்சு. அதுவும் நம்ம டீம்மேட் தான், நம்ம ஒன்றா விளையாடுறோம் அப்படிங்க தான். இப்போ வந்து யார் டர்னு அப்படின்னு கேட்டேன். நான் என் டர்ன், அண்ணுங்க டர்ன் தான். என் P90ன்றானுங்க. சரி P90 தானே ஆடுவோம், சரி கவரில் இருந்து ஆடுவோம், வால் போடாமல், அப்போ தான் தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே வேணாம் வால் போட்டு ஆடுன்னு ஜாய் பாய். சரி லாங்கில் இருக்கையில் அடித்து பார்ப்போம். அடித்தா டேமேஜ் போல் லெஃப்ட்டில் ஒருத்தர் ஏறி வந்தார். அவருக்கு டேமேஜ் கொடுப்பேன்னு கொடுத்தேன். அதுக்கடுத்து இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு என்னால் சொல்ல முடியாதுப்பா, நீங்களே பாருங்கப்பா. ஓகே எங்கடா போனான்னு பார்த்தீங்களா? திருப்பி வந்துட்டேன். சரி இங்கே ஏறி போய் அடிப்போம் பார்த்தா உள்ளே வந்துட்டான். ஐயோ அப்படின்னு நான் பாட்டு கரகரன்னு நிறுத்துகிறேன். மண்டையில் வாங்கிட்டார் தலைவர். அவருக்கு தெரியானே அமௌண்ட்டு 3-3 வந்துருச்சு மேட்ச்சு. இப்போ யார் டன் நானும் ஆவலாடன்னு காத்துட்ருக்கேன். ஒரு ப்ரோ சொல்கிறாரு, ப்ரோ நான் தான் சொன்னேன், சாரி உட்பேக்கர்ன்றேன். காத்துட்டானுங்க. ஐயோ மறுபடியும் வந்துட்டா படிக்க போகிறானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி உட்பேக்கர் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கேம் பிளே காட்டுவோன்னு ஏறிடலாம். சரி நம்ம பேக் அடிச்சு ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன்னா 2 உட்பேக்கர் எடுத்துகிட்டு பேக் அடிச்சு ஆடலான்ட்டு நம்ம இடத்துல ஸ்டே பண்ணி ஆடலான்ட்டேன். சரி அதுக்கடுத்து தான் சரி பேக் அடிக்க வேணாம் ஏறி போய் ஆடலான்னு டீம் சொன்னார். சரி ஏறி போய் ஆடலான்னு அவரும் நானும் ஏறி போய் ஆடுறோம். இங்கே ஒருத்தனுக்கு சரியான ட்ரை விழுந்துருக்கும். ஒரு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிட்டு. இந்த சைடு ஒருத்தர் சும்மா நோண்டினார். அவர் வெளியே வந்தோடனே அவருக்கு ஒரு மண்டையை போட்டு எங்கே நோண்டிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மண்டை. இந்த சைடு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் இவருக்கு ட்ரை பண்ணுறேன், இன்னும் இவருக்கு தான் விழுவ மாட்டுது. அவருக்கு ஈஸியாக விழுந்துருச்சு. ட்ரை பண்ணுறேன். அவர் ஓரியன்லாம் போடுறாரு. நம்மளுக்கு தான் லாங் ரேஞ்சே வராது. ஸோ அதனால் ஷார்ட் ரேஞ்ச் ஏறுவோன்னு சொல்லிட்டு பால் எடுத்துகிட்டு ஏற ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் இப்படி ஏறுறேன்னு ஏறி போய் நான் மண்டையில் வாங்க போகிறேன்னா இல்லை அவர் என்ன அடிக்கிறாரேன்னு. இந்த ஷாட் நான் சரியான ஷாட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ உழுவு போகிற ஷாட்டு நீங்கள் பாருங்கள், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்களேன். இப்போ பாருங்கள் நான் எப்படி அவனுக்கு அடிக்கிறேன்னு மட்டும் சரியான ஷாட் அடிக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்கள். என்ன மாதிரி ஷாட் உழுவு போகுதுன்னு இப்போ நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள். என்னடா ஓவராக பேசலாம்னு நினைக்காதீங்க, வெயிட் பண்ணி பாருங்கள். சரியான ஷாட் விழுவும் பாருங்கள் மண்டையிலே அப்படியே சரியான ஷாட். ஆனால் அது கதிகள் நானே பார்த்து கதிகளையும் போயிட்டேன். ஐயோ யாரா நீ ப்ரோ பிளேயர் ஆடா ஃப்ரீ அப்படின்னு. சாரி ஹலோ செக் 1 2 3 செக். சரி ஜாய் பாய் இன்னும் உயிரோடு தான் இருக்கார். அவனுங்க டீமில் ஒருத்தன் தான் இருக்கான், பிக் பாஸ் சாயின்னு. அதுக்கடுத்து அவன் ஓரியன் போட்டு ரஷ் அடித்தான். சரி எங்கேப்பா ரஷ் அடிக்கிறேன்னு எனக்கு ஒரு மண்டை சரியான மண்டை. அதான் அந்த ஆவலோட காத்துட்டு இருந்த ஷாட்டு சரியான மண்டையை வச்சிட்டான் நம்மளுக்கே. அதுக்கடுத்து ஜாய் பாய் மட்டும்தான் இருந்தார். சரி ஜாய் பாய் அடிக்க போகிறோம் பார்த்தா சரியான மண்டாகும். ஜாய் பாய்க்கு வெளில வந்தோடனே அடிச்சுட்டு அதுவும் அமௌண்ட்டு போடுறாரு நம்மளுக்கும். சரி அமௌண்ட்டு தானே, சரி நம்மகிட்டே அமௌண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க தான் இப்போ சூஸ் பண்ணணும். சரி என்னத்தரா சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எஸ்கேஎஸ்ன்ட்டான். எஸ்கேஎஸ்ஸா என்னடா இதுலேயும் ஒன் டாப் கண்ணு தானே, இவனுங்க எதுக்கு பெத்த கண் மாதிரி ஒன் டாப் கண்ணு சொல்கிறானுங்க. சரி அதான் சொல்லிட்டானுங்க என்ன மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏறி போய் ஆடலான்னு ஆடுறேன். வெளியே வந்தார். சரியான சரியான டேமேஜ் நம்மளுக்கு குத்துட்டார். அவர் 2 ஷாட் அடித்தார், 2 புல்லட் அடித்தார். ஃபஸ்ட்டு புல்லட் செகண்ட் புல்லட் தான் விழுந்துச்சு. ஃபஸ்ட்டு புல்லட் விழுவில் அவருக்கு பாடியில் விழுந்து அப்படியே தூக்குனார். சரி நம்ம இன்ஹேலரை போடுவோம். போட்டுகிட்டே இருந்தேன் இன்ஹேலர் 2-3 போட்டோன்னே ஹெல்த்து ஃபுல்லாகிடுச்சு. சரி வெளியே போவேன் வால் எடுத்தோடனே ரைட் சைடில் ஒருத்தன். ஐயோ எல்லா பவரும் போகுது, அப்படி இப்படி போகுது. உழுவ மாட்டுது, அவருக்கு உழுவ மாட்டுது, எனக்கு உழுவு
லாஸ்ட்டில் பார்த்தா அவரே நம்மளை அடிச்சிட்டாரு. சரி அதுக்கடுத்து என்ன பண்ணுறது, ஸ்பெக்கு தான், வேறு என்ன. சரி நம்ம தானே செத்தோம், சரி நம்ம போய் ஸ்பெக் அடிக்கலாம்னு பார்த்தா இங்கே பாருங்கள் மரணம் அழுத்தி பிடி, எல்லா பேரும் அழுத்துறானுங்க. அவன் அழுத்துறான், இங்கிட்ட அழுத்துறான், அங்கிட்ட அழுத்துறான். வேறு ப்ரைம் லெவல் 3 வாள், இவர் இந்த வாள் வச்சுட்டு இருக்காரு. ஆனால் அது நல்ல வாள் தான், அதுக்காண்டி குரலாம் சொல்கிறேன். சரியான மண்டை, எப்படி விழுந்தான்னு பார்க்கணுமே நீங்கள். தூங்கு பண்டில் வச்சுருக்கனால மண்டை ஈஸியாக லாக் ஆகுது போல். 3-5 போயிட்டு இருந்துச்சு மேட்ச்சு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவனுக்கும் தெரில எனக்கும் தெரில. சரி இப்போ அவன் தான் சூஸ் பண்ணணும், என்ன சூஸ் பண்ணுறான் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி சூஸ் பண்ணுறான் அப்படின்னோடனே சொன்னால் பாருங்க ஒரு கண்ணு ஸ்கேராமா ஸ்கேரு. சரி ஸ்கேருக்கு 3 சிப்பு போட்டு ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 சிப்பு போட்டோடனே வெளில போய் அடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். லாங்லேருந்தே ஷார்ட் ரேஞ்சில் போனால் அடிச்சிடறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு லாங்லேயே ட்ரை பண்ணலான்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரோ ஷார்ட்டில் ஆடு ப்ரோ, லாங்கில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜாய் போய் சொல்லிட்டாரு. சரி உட்காந்து 2-3 ஷார்ட் ட்ரை பண்ணுறேன். விழுந்துச்சா இல்லைன்னு நான் பார்க்கல, உழுகலன்னு தான் நினைக்கிறேன். ஏறி வந்தார், ட்ரை பண்ணேன், உழுவலை. ஃபஸ்ட்டு ஷாட்டு விழுந்துச்சு, செகண்ட் ஷாட்டு விழுவுமா பார்த்தா நம்மளுக்கு தான் விழுவுது செகண்ட் ஷாட்டு. நான் என்ன அந்த அழுத்தி பிடிக்கலன்னா ஆட வரல, ஒன்டாப்பு கண்ணா பட்டுக்குன்னு அடிக்கலாம். அப்படியே பாட்டுக்கு அவனுங்க பார்த்துக்கு அழுத்துறானுங்க, நம்மளுக்கு அழுத்தி பிடிலாம் செட் ஆகுது. அழுத்தி பிடினா பாடியில் தான் விழுவுது. இங்கே பாருங்கள் எப்படி அடிக்கிறாருன்னு, டப்புன்னு முடிச்சு விட்றாரு. ஒரு பிக் பாஸ் ஆகி சரியான ப்ரோ பிளேயராக இருக்கார். சரி அதுக்கடுத்து இப்போ யார் டேனு, அவனுக்கு டீமில் ஒருத்தன்டானா. சரி என்ன கண்ணு சிச்சி, ஆமாம் அவனுக்கு டீமில் ஒருத்தனுக்கிட்டான்னு ஏகேன்ட்டான். ஏகே தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அசால்ட்டாக இருப்பேன். ஏகே தானே அடிச்சிருவா போகிறானுங்க, அதுவும் லாஸ்ட் ரவுண்டுன்னு எனக்கு தெரியாது, நான் மறந்துட்டேன். நான் லாஸ்ட் ரவுண்ட்லேருந்தே மறந்துட்டேன். சரி அசால்ட்டாக அடிக்கலாம், இவனுங்க பாட்டுங்க அப்படின்னு நான் நினச்சிட்டேன். சரி ஒருத்தர் வால் போட்டு ஏறுறாரு, கவர் எனக்கு பிரேக்கே கொடுக்கல அடிக்கிறதுக்கு, அவர் பாட்டுக்கு வாழை போட்டே இருக்கார். நானும் அசால்ட்டாக அதுக்கடுத்து ஏகேன்னானுங்களே, அது தெரியும் பேரஃபால்ன்ட்டானுங்க. சரி பேரஃபால் தானே ஆடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடு ஒருத்தர் வருவார். அவர் வால் போட்டு ஏறுறதை நான் பார்த்துட்டு குதிச்சு பார்த்தோன்னே வால் போட்டு சரியான டேமேஜ் நம்மளுக்கு குத்துறாரு. சரி இன்ஹேலரை போடுவோன்னு இன்ஹேலரை போட்டு ஒரு மஷ்ரூமை வாங்கி போட்டு நிறைய இன்ஹேலரை போட்டேன். அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டேன் வாழை சுட்டு என் வாழனே மறந்துட்டேன். அதுக்கடுத்து வாழை ரிலீஸ் பண்ணோன்னே லெஃப்ட்டில் நேராக இப்போ பாருங்களேன், நேராக ஒருத்தர் நிற்பார். ஐயோ அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ஒரு ஷாட் விழுந்துச்சு, மிஸ் ஆகிடுச்சா இல்லை விழுந்துச்சான்னு தெரில. அதுக்கடுத்து ஒரு ஷாட் விழுகும், அதுக்கடுத்து செகண்ட் ஷாட் ட்ரை பண்ணேன், விழுகலை. அப்போ ரஷ் அடித்து ஒரு ஷாட் வைப்பேன் பாருங்களேன். இங்கே தான் அவர் என்னை அடிச்சிருவாரான்னு ஒரு சோனியா கேரக்டரோட அதுவும். சரி இன்னொருத்தர் எங்கே அப்படின்னு வெளியே போகலாம் பார்த்தா அவங்களும் இருக்க ஒரு தலைவர் நம்மளை அடிக்கிறதுக்கு. இவர் எப்படியாச்சும் அடிச்சாகணும், ஏன்னா லாஸ்ட் ரவுண்டு சாகக்கூடாது அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போய் அடிப்போம், கிட்ட போய் அடிப்போம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா லாங்லேருந்தே அடிக்க சொல்லிட்டேன். ஜாய் போய் கிட்ட போய் அடித்தா அவர் அடிச்சிருவாராமா. சரியான டேமேஜ் அவருக்கு. வால் போட்டு ஏறலான்னு பார்த்தா இது வேறு மாட்டிக்கிச்சு, வெறுப்பாச்சு அந்த நேரம். கரெக்டாக ரஷ் எடுத்து ஆடுறேன், ஏறுறேன், பேரஃபால் கையில் எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ என்ன நடக்கும் நீங்களே பாருங்கள். எப்படி சரியான செட்டா நம்மளுக்கே அமௌண்ட்டு போடுறானுங்க ஒன்று நக்கிட்டு போக சொல்லிட்டு அவனுங்களே அடுத்த ரவுண்டு. இப்போ நம்ம செலெக்ஷனு நம்ம என்ன சொல்லிட்டேன், எக்ஸாம் வெயிட் எடுத்து நக்குங்கடா அப்படின்னு சொல்லியாச்சு. எக்ஸாம் வெயிட் அவனுங்களும் எடுத்துட்டானுங்க. சரி எக்ஸாம் வெயிட்டில் தான் மேலே தூக்குனாலே விழுவுமேன்னு சொல்லிவிட்டு நானும் நார்மலாக ஆடினேன், கேஷுவலாக தான் ஆடினேன். ஒன்றும் சீரியஸாக ரொம்ப பெரிய மேட்ச் மாதிரிலாம் இல்லை, கேஷுவலாக நான் ஆடினேன். பால் போடுறேன், எக்ஸாம் வெயிட்டில் அடிக்கிறேன், ட்ராக் பண்ணுறேன். ஆனால் திடீர்னு இன்றைக்கி பார்த்து எக்ஸாம் வெயிட்டில் கொஞ்சம் தான் விழுது. சரி நம்ம அடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு ஒருத்தர் ரஷ் அடித்து வந்தார் நம்மக்கிட்ட. அவர் மண்டையில் வைக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன், சரியான டேமேஜ் கொடுத்துட்டார் அவர். இப்போ நான் வேறு ஐயோயோ யாரா இவன் இப்படி டேமேஜ் கொடுக்கும், ஒன் டாப்லாம் அடிக்க மாட்டார் அவர், சரியான அழுத்தி போட்டினா மட்டும் அப்படி அழுத்துறாரு ப்ரோ. சரி கைஸ் ப்ரோன்ட்டு பழக்க தோஷத்தில் ப்ரோன்னு வந்துருச்சு. சரி ஒரு ஜம்ப் ஷாட் வச்சா தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் ஷாட் ட்ரை பண்ணிருந்தேன். அவருக்கும் உழுவலை எனக்கும் உழுவலை, ஜம்ப் ஷாட் தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு ஜம்ப் ஷாட்டே ட்ரை பண்ணிருந்தேன். ரொம்ப நேரமும் உழுவலை ஜம்ப் ஷாட்டு. திடீர்னு ஒரு தாட்டி உழுவும் பாருங்க, நீங்களே பாருங்கள் அந்த ஜம்ப் ஷாட்டை. எப்போ ஒரு தாட்டி ஆனால் இவனுங்க முடிக்கலை, நான் ஒருத்தரை மட்டும் ஜம்ப் ஷாட்டில் தான் முடிப்பேன். யாரும் நீங்களே பாருங்கள், சரியான டேமேஜ் கொடுத்துட்டான். சரி இன்ஹேலரை போடுவோம் பார்த்தா வால் வேறு மாட்டலை. அதுக்கடுத்து இப்போ உள்ளே வருவான் பாருங்களேன், திடீர்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்போ உள்ளே வருவான் பாருங்களேன். சரியான மண்டை வச்சோடனே நக்கிட்டு போச்சு இந்த மேட்ச்சு. எல்லா மேட்ச்சும் நக்கிட்டு தான் போகுது.